வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷனை தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் ஸ்டார்டிங் 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம நிறையவே வந்து பினான்சியல் கம்பெனியோடையும் இப்போ வந்து டைப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பினான்சியல் பார்ட்னர் கிட்டத்தட்ட ஒரு 6 பார்ட்னரோட டைப் வந்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷன்ல, அதாவது ஆலிவ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டைப் பார்ட்னர்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அது மூலமா லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை பத்தி ஃபுல் டீட்டெயிலா ரிவ்யூ வந்து பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு வரத்தபுளா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலிவ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லோன் ஆப்ஸை பொறுத்த வரையிலும் அதிகபட்சம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் இவங்க வந்து லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. அதுக்கு மேல லோன் போகும் பட்சத்தில் அவங்களோட டைப் பார்ட்னர்ல வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய இந்த லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் 2 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட ஏபிஆர் ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30% இருந்து 90% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளவு பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல 3% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, அதுல 18% ஜிஎஸ்டியும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டைப் பார்ட்னர் ஒரு 6 டிஃபரெண்ட் கம்பெனியோட டைப் வந்து வச்சிருக்காங்க. பூனம் வாலா, பேயூ ஃபினான்ஸ், இன்கிரெட், இன்னொரு 3 கம்பெனி. இந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் இப்போ லோனுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ்ல எனக்கு அந்த கம்பெனி டைரக்டா எனக்கு லோன் ப்ரொவைட் பண்ணல. அதுக்கு பதிலாக இவங்களோட டைப் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லேக் வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைவாவே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் என்னெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் வந்து அபோவ் 700க்கு மேலே இருக்கணும். 700க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லேட் பேமெண்ட் இருக்கிறவங்க, ஏற்கனவே லோன் எடுத்துட்டு அதை கெட்டாமல் வச்சிருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட் தான். கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்கும். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் டீடைல் என்னெல்லாம் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். ஒர்க் டீடைலை பொறுத்த வரையிலும் நீங்க வந்து சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மந்த்லி இன்கம் மேக்ஸிமம் எவ்வளவு வாங்குவீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஒர்க் பிளேஸ் டெஸ்டினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன போஸ்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ், கம்பெனியோட பின்கோடு நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல் ஃபில் பண்ணியாச்சு, ஜாப் டீடைல் ஃபில் பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல் ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது வந்து அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதை ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்கோட அட்ரஸ் வந்து இங்க எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வெரிஃபை பண்றதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரிசீவ் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுறாங்க. அதை வெரிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே காட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இதிலேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் டேரெக்டாக லோன் எனக்கு ஆஃபர் வந்து பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைப் பார்ட்னரில் அப் டு 15 லேக் வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ இதை வந்து வேரி பண்ணி நம்ம இங்கே வந்து செட் பண்ணிவிடணும். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம 15 லேக் வந்துட்டு போட்டதும் 15 லேக்லாம் கிடச்சிடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணி நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான்
அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி ஆகுதா இல்லை ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைப் பார்ட்னராக இருக்கக்கூடிய பூனம் பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மறுபடியும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த ஆப்ஸ்லேயே வந்து நமக்கு டேரெக்டாக லோன் வந்து காமிச்சிடும். அப்படி நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இது மாதிரி டைப் பார்ட்னரோட ஜாயின் பண்ணிவிடும். ஸோ நம்ம மறுபடியும் இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எலிஜிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட ஓடிபி, அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு 3 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டைரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் பூனம் பாலாவோட டைரக்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். அது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட்டு, மந்த்து, இயரு, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்ரஸ் டீட்டெயில் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணும். உங்களோட பேன் கார்டோட நம்பரு, அடுத்தது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாம் காமிக்கும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு கீழே எஸ் இட் மீ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை அகெயின்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிலேருந்து செக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த சிபில் ஸ்கோரை செக் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த 4% வந்து 4,000 இந்த ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 4,000ல் 18% ஜிஎஸ்டி ஒரு 720 ரூபா டெபிட்டட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 3 அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakhல இருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 94,780 rupees 94,780 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கம்மி பண்ணி வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000லேருந்து அதிகபட்சம் 1 lakh வரைக்கும் நம்ம வந்து லிமிட்டை வந்து வேரி பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஆதார் கார்டை பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்தது வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் லோனுக்கான டாக்குமெண்ட் வந்து காமிப்பாங்க, அதை வந்து இ-சைன் வெரிஃபை வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை மந்த்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இடையில நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணாமல் அதோட ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் உங்களுக்கு லோன் வந்து சங்ஷன் ஆகாது, அதோட வந்து ரிஜெக்டடும் ஆகலாம், இல்லைனா அப்படியே பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் அப்படிங்கிற அந்த பர்சனல் லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலிவ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமாக ட்ரை பண்ணி எனக்கு அதில் வந்து எலிஜிபிள் ஆகாததுனால பூனம் பாலாவுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் அதுலேயே டேரெக்டாக லோன் வந்து கிடைக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இது மாதிரி டைப் பார்ட்னரோட ஜாயின் பண்ணிவிடும். எந்த டைப் பார்ட்னரோடையும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ரிஜெக்டடும் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.